Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த 1000 ரூபாய் நிறைய மக்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அந்த பணத்தை நிறைய பேர் வந்து எடுத்து வந்து அவங்க செல்ஃப் யூஸ்க்கு வந்து வச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு காரணத்தினால பேங்க் சைட்ல இருந்து அவங்களுடைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க மெயின்டைன் பேலன்ஸ், அதாவது மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அமௌண்ட் நாங்க வந்து எடுத்திருக்கோம். நிறைய மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து மைனஸ்ல கூட கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, சரிங்களா? இந்த விஷயத்த எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட வந்து முன்வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட், நம்ம தமிழக அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து எக்காரணத்தை கொண்டு பேங்க் வந்து அவங்க என்ன காரணத்தினாலும் அந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து கட் பண்ணக்கூடாது. அதாவது வந்து சார்ஜா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க கூடாது, சர்வீஸ் சார்ஜோ இல்ல மத்தபடி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக பணம் போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றது, டெபிட் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் நம்ம தமிழக அரசு நிதித்துறை அமைச்சர் வந்து நேத்துக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இதுக்கு எப்படி ப்ரோ கம்ப்ளைண்ட் பண்றது? என்னுடைய பேங்க்ல அமௌண்ட் போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க, என்னுடைய பேங்க் வந்து அந்த பேங்க் இந்த பேங்க் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த பேங்கா இருந்தாலும் சரி, ஆக்சுவலா அப்படி வந்து பண்ணக்கூடாது. அது ஒரு ரூல் வந்து கிடையாது. ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேங்க் ஹோல்டர் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய அமௌண்ட் வந்து மைனஸ் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது ஆர்பிஐ ரூல், சரிங்களா? இப்போ அதுக்கு வந்து எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு உங்க போன் வந்து கையில எடுத்துக்கிட்டு உங்க மொபைல் நம்பர், அதாவது உங்க கையில இருக்கக்கூடிய நம்பர்ல 1100, அதாவது 1100 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கம்ப்ளைண்டா வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணலாம். இது யார் நம்பர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய சிஎம் செல் நம்பர். முதல்வரின் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்ங்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் தான் அது. சிஎம் செல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்பர் தான், சரிங்களா? அந்த நம்பருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு இந்த ஸ்கீம்ல இருந்து, அதை கிரெடிட் ஆன உடனே வந்து பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க அதை வந்து உங்களுடைய பேர் கேட்பாங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து சரியான முறையில வந்து டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. நீங்க பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா சொல்லுங்க. எந்த டேட் வந்து கட்டாச்சு அமௌண்ட், அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களாலும் கேட்பாங்க. நீங்க சரியான முறையில வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து எடுப்பாங்க. பட் உங்களால கால் பண்ண முடியல, நான் வந்து வெளியில இருக்கேன், எனக்கு கால் பண்றதுல சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. சிஎம்சியோட வெப்சைட் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ள வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை நீங்க வந்து தமிழ்ல வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க வந்து தமிழ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க இங்கிலீஷ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மனு சைன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபைல் வியா கிரிவன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ஒரு போர்ட்டல்ல உங்ககிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து உங்களுடைய போன் நம்பர் போட்டு நீங்க ஓடிபி வெரிஃபை பண்ணிடலாம். இல்ல இது வரைக்கும் இந்த போர்ட்டலை நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது, எந்த காரணத்தினாலும் இந்த போர்ட்டலை நான் வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல நியூ யூசர் சைன் அப்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்களுடைய போன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க போன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல மை டாஸ்க்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்க ஃபைல் வந்து பண்ணிக்கலாம், அதாவது கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிக்கலாம். உங்க பேரு, உங்க ஆதார் கார்டு நம்பரு, அந்த இடத்துல பப்ளிக்கா இல்ல வந்து இண்டிவிஜுவலா பண்ண போறீங்களான்னு கேட்கும், குறைபாடுடைய வகைகள் கேட்கும். நீங்க வந்து இண்டிவிஜுவல் கொடுங்க, பப்ளிக்னா பப்ளிக்ங்கிறத கொடுத்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போறீங்க, ஏதோ பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால பினான்ஸ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய காரணத்தை வந்து கேட்பாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்ல சம்பந்தப்பட்ட ரீசன் வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி கலைஞர் மகளிர் திட்டத்துக்கான அமௌண்ட் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வந்துச்சு, உங்களுக்கு என்னைக்கு எந்த டேட்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு இந்த டேட்ல இந்த பேங்க் அக்கௌண்ட்ல நான் வந்து அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கிறேன், அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா, கொஞ்சம் இதை வந்து தயவு செய்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு மெசேஜா அந்த இடத்துல எழுதிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ங்கிற இடத்துல நீங்க உங்க அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன்ஷாட், அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அதுல அப்லோட் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்லோட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது ரிலேட்டடா ஆக்ஷன் அப்படிங்கறத வந்து எடுப்பாங்க, சரிங்களா? இந்த ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க டெபிட் பண்றாங்க பேங்க் சைட்ல இருந்து அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வந்து வச்சுக்கோங்க.
உங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாச்சும் வந்து டிபேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஏற்கனவே நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் சரிங்களா, ஒரு ஆதாரமா உங்களுக்கு இருக்கும். இதை பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த மற்ற பீப்புளுக்கும் வந்து இப்பதான் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய அன்எஜுகேட் பீப்புள் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பேங்க்ல போயிட்டு கேட்டா வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, போமான்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரட்டி விடக்கூடிய பேங்க்லாம் வந்து இருக்குது. ஏன்னா அன்எஜுகேட்டட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரூடா வந்து பேசக்கூடிய நிலைமைகள் நம்ம வந்து இருக்கணும். இது உங்களாலையுமே வந்து பார்க்க முடியும் சரிங்களா. இருந்தாலும் நிறைய நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே வந்து பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து டே டு டே லைஃப்ல பிராங்க் வீடியோவா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து ரொமான்ஸ் வீடியோவா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் வீடியோவா இருக்கட்டும், யாரோ ஒருக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை இருந்தாலும் இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.